இவர் கொடைக்கானல் போயிட்டு 4 நாளில் வராரு. இவர் 4ஆம் தேதி வெளில போறாரு. முடிஞ்சு போச்சுங்களா கதை. ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டாரு. ஆனால் நம்மகிட்ட அவர் என்னென்ன அறிக்கையில் கொடுக்குறாரு, வரலாறு காணாத மாற்றம். தெரியுதா இவங்களுடைய யோக்கியதை? அதான் வரலாறு காணாத மாற்றத்தை உட்காந்து என்ஜாய் பண்ணணும்ல. ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டார்? ஆனால் சமூக வலைதளங்கள்ல உத்தேச அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. முதலமைச்சராக தமிழக அமைச்சரவை தானே, தமிழக அமைச்சர் டெல்லியில் அமைச்சரவை இல்லைல்ல, முதலமைச்சர் தானே போட்டிருக்காங்க. ருசியானது போக்குவரத்துறை அமைச்சர். ஏன்னா இட்டு போறது கஷ்டமா இருக்குதுல்ல, அதனால போக்குவரத்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இங்க சைதாப்பேட்டைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் அதிமுக கோட்டை என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஓட்டு ஒன்று சூரியனுக்கு கொடுத்துருக்குதா, இல்லை டிபிக்கு கொடுத்துருக்குதா, இது அதிமுக ஏஜென்ட்டே சொன்னார், குறிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி பல ஏஜென்ட்டுகள் சொல்லிட்டாங்க. 4ஆம் தேதி இருக்குது பாரு, விஜய்க்கு 44% ஓட்டுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா நல்லபடியாக போய் தூங்குங்க. அந்த சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 234 தொகுதிகளிலும் சுமூகமாக வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சு, எப்போதும் போல இல்லாமல் இந்த வருஷம் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 85 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. வரலாறு, சில பேர் என்ன சொல்றாங்க, வரலாறு காணாத வாக்குப்பதிவுன்றாங்க. ஒரு சில பேர் இது எஸ்ஐஆர்னால நடந்த விளைவுன்றாங்க. சில பேர் விஜயினுடைய தாக்கம்ன்றாங்க. ஒரு பத்திரிகையாளராக விஜயினுடைய வருகையினால இந்த தேர்தல் களம் எப்படி மாற்றப்பட்டிருக்கு, நீங்க எப்படி அதை உணர்றீங்க? இந்த தேர்தல் களத்தில் எந்த வரலாற்று நிகழ்வும் நடக்கல, இதான் உண்மை. புரியுதுங்களா? அதை அன்னைக்கே நாங்கள் பேசிட்டோம். என்னைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கே நாங்கள் பேசணும், மறுநாளும் பேசிவிட்டோம். எல்லாத்தையுமே துல்லியமாக பேசிவிட்டோம். என்ன அப்படின்னோம்னா, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 60 பேர் ஓட்டு போட்டா 60%, 30 பேரை கழிச்சு விட்டா 70 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 60 பேர் ஓட்டு போடுறாங்க. அப்போ எத்தனை பர்சன்ட்? 90% ஆயிடுச்சா? அதாவது குவாண்டம் இன்க்ரீஸே இல்லை, ஆனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னோம்னா, அந்த அப்சல்யூட் டேட்டா இருக்கு இல்லையா, ஃபுல்லு, அது குறைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் படிவத்துக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 2025 படி பார்த்தீங்கன்னா 6,41,00,000 பேர் எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்து முடிச்சு, அதுக்கப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் விடுபட்டவங்களெல்லாம் சேர்த்து வந்து அது பார்த்தீங்கன்னா 5,73,00,000 பேர் இன்னைக்கு ஓட்டு எலிஜிபிள் வாக்காளர்கள். இதில் தான் 85.1% வாக்குப்பதிவு ஆயிருக்குன்றாங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த 6,41,00,000 வாக்கு இருந்துச்சு அப்படின்னோம்னா, இப்போ பதிவான வாக்குப்பதிவு எவ்வளோ ஆயிருக்கணும்னா 76.1% ஆயிருக்கும். எவ்வளோ? 76.1%. அதாவது 2021 நடந்த தேர்தலை விட இப்போ 2.5% கூடுதலாக வரும். 2011 எவ்வளோ ஆச்சு? 4,72,000, 4,72,00,000 ஓட்டு பொதுவாக போனாச்சு. இப்போ 4,88,00,000 ஓட்டு போராயிருக்கு. சிலர் 58 லட்சம் சொல்றாங்க, 4,58,00,000. ஸோ 88 வச்சுக்கிட்டாலும் 30 லட்சம் ஓட்டு, அவ்வளோதான். இது கூடுதலாக ஒன்றும் யாருக்காக போகிற, அது எப்பொழுதுமே ஒரு தேர்தல் நடக்கும் போதும் இன்க்ரீஸ் ஆகிற ஓட்டு தான். புதுசாக வாக்காளர் சேர்றாங்கல்ல, அது ஏறும் தானே, அவ்வளோதான். ஸோ இதில் எந்த இடத்துலையும் பர்சன்டேஜ் இல்லை. இப்போ சைதாப்பேட்டை எடுத்துங்க, இந்த உதாரணத்தை சொன்னால் புரியும். சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா போன முறை 57% தான் போலிங். அப்போ அது 1,61,000 ஓட்டு. இந்த முறை 77% போலிங், அதை விட 20% அதிகம். ஆனால் போல்டு ஓட்ஸ் 1,59,000, 2,400 ஓட்டு கம்மி. இப்போ பர்சன்டேஜ் எவ்வளவு? 20% கூட. ஓட்டுனாச்சு 2,400. இதே தான் மயிலாப்பூர்ல கம்மி, டிநகர்ல 5,500 ஓட்டு கம்மி. இப்படி சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியில் 9 தொகுதிகளில் கம்மி. மீது இருக்கக்கூடிய 7 வாக்குகள் இல்ல, 50,000 வாக்குகள் குறைஞ்சிருச்சு. ஓவராலா அவ்வளவுதான். அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? இங்க ஒண்ணு வரலாற்று பூரா இது யார் கலப்பி விட்டது அப்படின்னா வேற யாரும் இல்ல, தேர்தல் ஆணையம் தான். தமிழ்நாட்டு மக்கள் பரவலாக வாக்களித்து வெற்றி பெற செய்தவர்கள் ஒரு புடலங்க இல்லை. இவன் சொதப்பினான்ல எஸ்ஐஆர்ல வச்சு, எல்லாம் ஃப்ராட் அடிச்சான்ல, அதை மறைக்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு ஒரு கோலாடு பார்த்தா. நம்ம தமிழ்நாடு அறிவுள்ள மாநிலம். உடனே பிச்சு பராண்டி எல்லாத்தையும் எடுத்தது பாரு, இங்க நடந்தது எவ்வளவுதான் அப்படின்னு காட்டினோடனே சைலண்ட் ஆயிட்டான். இப்ப பேச சொல்லுங்க தேர்தல் ஆணையத்தை, தமிழ்நாட்டில் வரலாறு பதிவாக்கான வாக்குப்பதிவுன்ட்டு. அப்புறம் இங்க சொல்றாங்கல்ல விஜய்னால அப்படின்ட்டு. அப்போ 92% ஆன பெங்கால்ல விஜய்க்கு பதிலாக யார் அங்க குஜய் இருந்தாரா? இல்ல அவரே என்ன சொல்றாருல்ல, மாயாஜால கணக்குகள் எல்லாம் போட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தான் தேர்தல் காலத்துல பணியாற்ற முடியும்னு சொன்னாங்க, அதெல்லாம் முறியடிச்சிருக்கோம்.
நேற்று மத்தியானம் விட்ட அறிக்கை தானே சொல்றீங்க விஜய் இது. நேற்று காத்தால எழுதி இந்து பேப்பர் எடுத்து படிச்சிருந்தாலோ தந்தி எடுத்து பேப்பர்ல படிச்சிருந்தாரோ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்ட்டு. அவர் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை. இந்த ஏஐ கிட்ட ஒரு அறிக்கை கூட அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல, அது கொடுத்துருச்சு. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு எங்க ஆயிருக்குது? அப்ப 2.5% தான் அதிகமாயிருக்குது. அப்போ உன்னோட ஓட்டு 2%? சொல்லு, ஏதாவது சொல்லு. எதையுமே அனலைஸ் பண்ணாத. நான் சொல்லல அடிக்கடி விஜய் கூட இருக்கிற புண்ணாக்குங்கன்னு சொல்றேன், தெரியுதா? கரெக்டா புண்ணாக்குங்கன்னு நிரூபணம் வச்சு எல்லாருக்கும் தானே வந்திருக்கிறாங்க. புஸ்ஸி, அப்புறம் அந்த 3 இனிஷியல் இருக்கணும், சிடிஆர் நிர்மல், அப்புறம் அந்த அருண்ராஜ், அப்புறம் அந்த மாபெரும் அரசியல் ஞானி ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் இங்கே தானே வந்திருக்கிறாங்க. எவனாவது அனலைஸ் பண்ணானா பார்த்தீங்களா? தொலைக்காட்சியில் உட்காந்து கிழிச்சு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க படுத்து தூங்கிட்டு 1 மணிக்கு எழுந்து 2 மணிக்கு ஒரு அறிக்கை விட்டு அனுபவம் தான்றாங்க. அனுபவம் இல்லைன்னா பரவாயில்ல, இவனோட என்னன்னு சொல்றது? இன்னைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. சுற்றுலா ஒரு இடைவெளி தேவைப்படுது. உதயநிதி ஸ்டாலின் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்காரு. இதுல விஜய் அவர்கள் என்ன செய்ய போறார் அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சமயம் தமிழ்ல ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அவர் மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொள்ள போறாரு. தேர்தல் முடிவுகளை ஒட்டி தான் அவருடைய பயணம் வந்து இருக்குமா, ஆஸ்திரேலியா போறாரா இல்லையான்னு இருக்கும். ஒருவேளை தோல்வி அடைந்தா ஆஸ்திரேலியா போயிடுவாரு, இல்லைன்னா அது வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இங்கதான் இருப்பாரு அப்படின்னு அதுல செய்திகள் இருக்கு. பொதுவா வந்து விஷயம் என்னன்னா, அவர் ஆஸ்திரேலியா போறது அவருக்கு தெரியுது, டிக்கெட் போட்டாரு. அதான் சமயம் செய்தி, ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டாரு. ஆனா நம்ம கிட்ட அவர் என்ன அறிக்கையில கொடுக்குறாரு? வரலாறு காணாத மாற்றம். தெரியுதா இவங்களுடைய யோக்கியதை? அதான் வரலாறு காணாத மாற்றத்தை உட்காந்து என்ஜாய் பண்ணணும்ல. ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்ட? புரியுதுங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. இவ்வளவுதான் விஜய், அவருடைய சரக்கு எல்லாமே. இவங்கெல்லாம் ஒரு அக்கறை உள்ளவங்கலாம் கிடையாதுங்க. ஏதோ அந்த மயக்கத்துல இந்த ரசிகர்கள்லாம் போயிட்டு அவர் மேல விடுறாங்களே தவிர அவருக்கு எந்த அக்கறையும். அவர் பாட்டுக்கு டிக்கெட்டை போட்டுக்கிட்டு நேராக அங்கே போகிறாரு. போகும்போதே ஆரம்பிச்சிருவாரு. அங்கே போயிட்டு அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க இல்லையா, அவர் தாங்கி பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு ரூமில் சேர்த்துருவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே வெளியே வர மாட்டார். இவ்வளோதான் இவங்கெல்லாம். ஆனால் சமூக வலைதளங்கள்ல வந்து தவைக்காவினர் வந்து உத்தேச அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் தமிழக அமைச்சரவை தானே அது. தமிழக அமைச்சர், டெல்லியில் அமைச்சரவை இல்லைல்ல, முதலமைச்சர் தானே போட்டிருக்காங்க. ஆனால் ஏன்னா அந்த லிஸ்ட்ல வந்துட்டு முதலமைச்சர்னு போடல, அதனால தான் கேட்குறேன். விஜய் வந்துட்டு இந்த பொறுப்புகள்லாம் இது பண்ணுறாருன்னு கூட முதலமைச்சர்னு போடல. சரி, அது ஒரு வேளை ஆதவர்ஜுனா வாங்குவாருன்னு தெரியல. சொல்லுங்க. இதுல புஷி ஆனந்த் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர். ஏன்னா இட்டு போறது வந்து கஷ்டமா இருக்குதுல்ல, அதனால போக்குவரத்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து மக்கள் நலன் மற்றும் குழந்தைகள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக விஜய் அவர் இருப்பாரு. அவர் தான் வந்து ஓவராலா கண்ட்ரோல் பண்ண போறாரு, சட்ட ஒழுங்கு அவர் கையில தான் இருக்க போகுது அப்படின்லாம். அப்போ அவங்க கான்ஃபிடண்டா இருக்காங்கல்ல, அவங்க தான் வரப்போறாங்கன்னு. அதான் ரொம்ப தமாஷான ஒரு பேச்சு இது. அதாவது அவனுக்கு எந்த உலகத்துல வாழறான்கன்னே தெரியல. ஒருத்தன் எப்படின்னு பண்ணிட்டு இருந்தானா, என்னடா உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன், என் குழந்தைய தொட்டில போட்டு எனக்கு தூங்க வச்சுட்டு இருக்கிறேன். நானும் எங்கடா குழந்தை, அதெல்லாம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு. நானும் இதெல்லாம் அந்த மாதிரி கதை. அதெல்லாம் இதுங்களாம் ஏதோ ஒரு உலகத்துல வாழுதுங்க, நாங்கள் ஓட்டு போட்டோன்றதுங்க. அப்புறம் எனக்கு பத்திரிகையாளர்கள்லாம் பலர், அவங்க தான் ரொம்ப தமாஷானவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சார் எங்கே கேட்டாலும் வந்துட்டு ஒரே தாவேக்கான்னு சொல்கிறாங்க. காத்தாலே போயிட்டு அவங்கள ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ எதிரில் தான் புகுத்து ஒருத்தருமே வரல. எல்லாம் வயசானவங்க தான் வந்துட்டு, சாதாரணமானவங்க தான் வந்து ஓட்டு போட்டாங்க. ஒன்று யாரும் வந்து போடல. இப்படி வந்து போனோன்னா நந்தனத்தில் அந்த மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் எதிரில் வந்துட்டு 2-3 பூத்து இருக்குது. அங்கேயும் நான் பார்த்தேன், எந்த இளைஞனும் இல்லை. நான் போகிறேன், எங்கே நியூஸ் 18க்கு போகிறேன், காத்தால 9 மணிக்கு, யாருங்க இல்லை. அதுக்கப்புறம் அந்தாண்ட உள்ளே போனேன், அந்த ஜெமினி சர்க்கிள் இருந்துட்டு இப்படி உள்ளே போய் அப்படி வெளில வந்தால் நம்ம வள்ளுவர் கோட்டை வரும், அங்கே ஒரு பூத் இருக்குது. அங்கேயும் பார்த்தா இல்லை. இதுலெல்லாம் பியூட்டி, இந்த பூத்து வெளில ஒரு டேபிள் போடுவாங்க இல்லையா, அங்கே தாவேக்காவே இல்லை. ஆச்சா, அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் வரும்போது சைதாப்பேட்டையில் இங்கே இது ஒன்று இருக்குது, இங்கே வித்யாசாகர் பாடசாலையில் ஒரு பூத்து, அதுக்கு வந்துட்டு அங்கே வெளியில் வச்சுருந்தாங்க குயவர் வீதியில். அங்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவும் இருக்குது, திமுகவும் இருக்குது. 2 பிரியாணி பொட்டலத்தை வந்து சாப்பிடுது. இவங்களுக்கு சேர் டேபிளே எதுவும் இருக்குது இல்லை. ஆனால் சொல்கிறாங்க எல்லாம் அவங்க தான் போட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு,
இங்க சைதாப்பேட்டைக்கு உட்பட்ட ஒரு பகுதியில அதிமுக கோட்டை என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஓட்டு ஒன்று சூரியனுக்கு கொடுத்துருக்குதா இல்லாட்டி பிகில கொடுத்துருக்குதா, இது அதிமுக ஏஜென்ட்டே சொன்னாரு, குறிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி பல ஏஜென்ட்டுகள் சொல்லிட்டாங்க. இதுலயும் கோயம்புத்தூர் சிட்டில ஒண்ணு உதயசூரியன் இல்ல பிகில அப்படின்னு. அதே தம்பிமார் என்ன சொல்றாரு அப்படின்னம்னா, அவர் தாவேகா ஆதரவாளர், அவர் என்ன சொல்றாருன்னா, பல்லடத்துல வந்துட்டு டஃபா இருக்குதுங்கன்னாரு. யார் தாவேகாக்கு டீம்? இல்ல இல்ல இல்ல, திமுக அதிமுக டஃபா இருக்குது அப்படின்னாரு. ஸோ நகர மையங்கள்ல எப்படி இருக்குது, கிராமங்கள்ல அப்படி இருக்குது, இதையும் நம்ம ஒத்து வரணும். இன்னொன்னு, இது ஈரோடு பக்கம் நான் நிறைய விசாரிப்பேன், ஏன்னா நிறைய நண்பர்கள் இருக்காங்க. விசாரிச்ச போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னம்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த கிராப்ல வெட்டிக்கிட்டுலாம் அப்படி இருப்பாங்க இல்லையா, இங்கே ஒரு பூந்தொட்டி மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள விஜய்க்கு தான் போட்டாங்க. அதே மாதிரி பெரிய விவசாய குடும்பத்தில் சேர்ந்த அந்த இளம் பெண்களும் இளைஞர்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. இது ஒன்று. அது அப்படியே கொஞ்சம் இன்னொரு பகுதி ஈரோட்டில் இன்னொரு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி பசங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அது அதிமுகவுக்கு பாதிக்குது அப்படின்னு வந்து ஒரு சொன்னாங்க. இவ்வளோதான் பரவலாக நான் பார்த்தது. ஆனால் இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனை ட்ரை பண்ணுவோம். நான் தான் சொல்ல வரேன். நம்முடைய ஓட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இளைஞர்களும் முதல் கட்டமா வந்து போடுறவங்க மட்டும் இல்லை, விவசாயிகள் இருக்காங்க, விவசாய கூலிகள் இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, அமைப்பு சாரா தொழிலாளர் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, கிராமத்துல பெண்கள் இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே வாடுறவங்க இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு மேல வாடுறவங்க இருக்காங்க. அது இல்லாத மிடில் இன்கம் குரூப்னு ஒரு 20% இருக்குது, அது இருக்குது. அதற்கு மேல உயர் அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிடில் கிளாஸை சேர்ந்த பெண்கள் குறிப்பா விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்போதுமே ஏழைகளுக்கு எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. கோட்டீஸ்வரம் முடியல சொல்லணும்னா காண்டாயிடுவாங்களா அவங்க. ஸோ அந்த காண்டு குரூப் வந்துட்டு இவருக்கு போடுது. இதை சிம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, திமுகவினுடைய ஆன்டி ஓட்ஸ், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் விஜய்க்கு சென்று இருக்கின்றன. ஏற்கனவே விஜய் அதே மாதிரி வாக்குகள் மயிலாப்பூர்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா, பிராமண ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு போல விஜய்க்கு போச்சு அப்படின்ற ஒரு செய்தி. இதெல்லாம் ஒரு செய்தி, இதெல்லாம் அப்சல்யூட்டா எடுத்துக்க கூடாது. இப்படிலாம் வந்துருக்க செய்தி, இதெல்லாம் வச்சு புரிஞ்சுங்க. நீங்களும் ஒரு ப்ரெடிக்ஷனா சொல்றீங்க. அதே ப்ரெடிக்ஷன்ல நான் எதையுமே ப்ரெடிக்ஷன் எங்க நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் என்னன்னா, திமுக ஆட்சி அமைக்கும், அது அவ்வளவு, அது முடிஞ்சு போன கதை. இப்ப நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அதிமுகவுக்கு திமுக எதிர்நிலை அதிமுகன்ற இடம் மாறுது சிட்டி சென்டர்ல அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கேன். இதுலயே இப்போ திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் திமுகவுக்கு தான் போக போகுது அப்படின்ற மாதிரி, தவைக்கு ஆதரவான வாக்குகள் அது போல கூடுதலாக ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம இவருக்கு வருது அப்படின்னா இவருடைய பர்சன்டேஜ் அதிகரிக்கும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இங்க வந்துட்டு நகர மையங்கள்ல ஆமா உண்மைதான். அப்போ அங்க டஃப் கொடுப்பாருல. இப்போ பெரம்பூர்ல கொடுக்கறது எங்க இருக்குது? 50க்கு எப்படி 30 டஃப் 20 டஃப் கொடுக்கும்? இவரது இன்க்ரீஸ் ஆகும். இவர் 12% 5% ஆவாரு, இல்லாட்டா 20% ஆவாரு, அவ்வளவுதான். டஃபுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. வாங்கி வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கலாம். இவர் டெபாசிட்டை தாண்டணும். 2வது இடம் 3வது இடம்லாம் கிடையாதுங்க. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. அதிமுக ஓட்டே ஓடல அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பாத்தீங்கன்னா நகர மையங்கள்ல எந்த இடங்கள்ல வந்துட்டு அதிமுக திமுக டீப்பா ரூட்டா இருக்குதோ அந்த இடங்கள்ல திமுக கூட ஓட்டு திமுக விழுந்துருச்சு. அதிமுகனுடைய ஓட்டு இப்படி போயிருக்கிறது. இது நான் அப்சர்வ் பண்ணி நான் கரெக்ட் பண்ண டேட்டாஸ், ஐ மீன் இன்ஃபர்மேஷன், டேட்டா விடல இன்ஃபர்மேஷன், இவ்வளவுதான். இதெல்லாம் வச்சு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. விஜய் செஞ்ச வேலையை விட நிறைய கிடைக்குது. இப்போ விஜயனுடைய வேலைக்கு வந்துட்டு ஒரு 8% 10% தான் அப்படின்னா 15% 20% ஆகும் அவருக்கு. தட் இஸ் ஃபார் ஷூர். தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொண்டு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடிக்கு, ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு கிடைக்காத வாக்குகள் அது எப்படி ஸ்டாலின் கிடைக்காத வாக்குகள்? இல்ல நீங்க சொல்றபடி அவர் செஞ்ச வேலைக்கு விஜயினுடைய சாதாரண பிரச்சாரத்துக்கு கிடைச்ச வாக்குகள் அப்படின்னு நீங்க கெட்டு பேசுனீங்கன்னா ஏன் மரியாதை கெட்டு போயிடும். அதனால அப்படிலாம் பேசாதீங்க. ஸ்டாலின் கிடைக்காத ஓட்டு இவர் கிடைச்சதுன்னா இவர் தான் முதலமைச்சர். ஸ்டாலின் கிடைக்காத ஓட்டு இவர் கிடைச்சதுன்னா இவர் தானே முதலமைச்சர். அப்புறம் அதனால தப்பா கேள்வி கேட்காதீங்க. நீங்க போயிட்டு இந்த மாதிரி பசங்களை எல்லாம் பார்த்து யாருக்கு ஓட்டு போட்டா அப்படின்னா அப்படிதான் கொஞ்சம் போயிட்டு அப்படி நீட்டினீங்கன்னா உள்ள அப்ப தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க யார் அப்படின்ட்டு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு உனக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு இப்போ ஒரு 30 வயசு இருக்கும். நீங்க சொல்லுங்க,
இந்த காரணத்துக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க பாப்போம். இல்ல அப்ப நாளாந்தம் வயக்காட்டில் உடைக்கிறவன், ஃபேக்டரியில் உடைக்கிறவன், இன்னும் பல்வேறுபட்ட இடங்களில் உடைக்கிறவன், வியாபாரிகளுக்கு அவங்களுக்குலாம் என்ன இருக்கும்? இல்ல விஜய் பேசுனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்சம் இது, சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, எனக்கு ஒரு புரிதல் இருக்கு, எல்லாருக்கும் அதே புரிதல் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் உங்களை கேட்குறேன். இப்போ என்ன கேட்டீங்க அப்படின்னோம்னா, விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் ஒரு ரசிகன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நான் ரசிக்கிறேன், அவ்வளவுதான். அரசியல் களத்தில் அவருடைய ரசிகர்கள் அண்ணா நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்திருந்து நின்றுட்டு இருக்கிறேன். இன்னும் நாளைக்கே அவர் வர்றதா இருந்தால் கூட நான் நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறேன். கேட்கறதுக்கு சொல்லலை, பார்க்கறதுக்கு சொல்கிறேன் விஜய. இதில் எங்கே இருக்குது அரசியல்னு நீங்கள் சொல்லுங்கள். இது அரசியல், ஆட்சி அமைக்கிறதுன்றது ஒரு அரசியல், அது சொல்லுங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசுறது ஒரு மயக்கத்தில் இருந்துட்டுலாம் பேசக்கூடாது. அவன் ரசிகன் அப்படி தான் இருப்பான், அது வேற கதை. ஆனால் சாதாரண மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாக்கு செலுத்துவது அப்படின்றது அவனுடைய எதிர்காலம், அவனுடைய நிகழ்காலம், அவனுடைய சேஃப்டி, அவனுடைய செக்யூரிட்டி, அவனுடைய ஃபியூச்சர். அப்படிலாம் நடக்காது, எப்போதும் நடந்ததும் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதிமுக ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, நான் இதை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். எடப்பாடி தான் ஸ்ட்ராங் ஆனாரு, அதிமுக ஸ்ட்ராங் வீக்கா இருக்குது அப்படின்னு சொன்னேன். எல்லாரையும் நீ வெளில விட்ட, காலி ஆகிப்போச்சு, அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உறுதியாக தெரிஞ்சு தொட்டு தான் வந்துட்டு இவர் கொடைக்கானலுக்கு போயிட்டு 4 நாளில் வராரு, இவர் 4ஆம் தேதி வெளில போறாரு. முடிஞ்சு போச்சுங்களா கதை? அவங்க டிக்கெட்டை போட்டு போயிட்டு 4 நாளில் வந்துட போறாங்க. இவர் 4ஆம் தேதி டிக்கெட்டை போட்டு வெளியூருக்கு போறாரு. இதுல இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. ஆனால் பெரம்பூர்ல, திருச்சி கிழக்குல அவருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஐயா, இதெல்லாம் சும்மா பேச்சியா? தொழிலாளர்கள் இருக்காங்க, குடிசை பகுதி மக்கள் இருக்காங்க, வியாபாரிகள் இருக்காங்க, நடுத்தர வர்க்கம் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே எதுவுமே வேணாம், விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? அச்சோ விஜய் வராரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? ரசிகனை விட்டுருங்க, ரசிகன் தான். நான் ரசிகனை பத்தி எதையுமே குறை சொல்லலை. இன்னைக்கு அவன் ரசிகன், நாளைக்கு he may be different. திங்க் பண்ணுவான். எந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற தம்பி, நீ, நான் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா we are controlled by a thinking process of the புத்தி. நம்மளோட இன்டலெக்சுவாலிட்டி வந்துட்டு அது 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 வரக்கூடிய இன்புட்டை எடுத்துக்கிட்டு யோசிக்கும். புரியுதுங்களா? நான் முதல்ல காத்தல இப்போ நியூஸ் 18 காத்தால 9 மணிக்கு போய் உட்காடுறேன். நான் 1 மணி நேரத்தில் 14.7 நான் சந்தோஷப்பட்டேன், நல்ல வாக்குப்பதிவு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் பொறுத்து எனக்கு முழுசு இன்னொரு டிவியில் போயிட்டு பேசும்போது சொன்னேன், ஏன் இந்த மாதிரி கொங்குல ஏன் வந்திருக்குதுன்னா அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் வந்துடுச்சு. இது பாருங்க ஐயா, நாங்கள் நல்லா துட்டு வாங்கினோம், துட்டுக்கு ஏற்றுறாங்க, பணியை நல்லா ஸ்ட்ராங்காக செஞ்சுட்டு இருக்கிறோம், நாங்கள் தான் நிறைய ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்துருச்சு. குமாரபாளையமா எடுத்துக்கோ, புடி, கரூரா புடி, ஏன் 6000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சவன் நான் இப்படி பேசிட்டு வரேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். இல்ல, ஐயநாதன் அவர்களுக்கு இருக்கிற அதே எண்ண ஓட்டம், சிந்தனை அப்படின்றது எல்லா மக்களுக்கும் இருக்காது. அவங்க வந்து ஒரு சில மக்கள்லாம் வந்து இந்த திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருப்பாங்க. குடும்ப அரசியல், அவங்க ஒரு குடும்பம் மட்டுமே சம்பாதிக்கிறன்ற அந்த பார்வையில இருந்து அந்த வாக்கு, அந்த அதிருப்தியில வந்து விஜய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த வாக்குகளை அவர் எடுக்கிறார். வாய்ப்பு இருக்குதா இல்லையான்றதெல்லாம் முன்னாடி பேச வேண்டிய பேச்சு. இப்போ முடிஞ்சு போனதை நீங்க பேசுங்க. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, இதுல வந்துட்டு இந்த சாதாரண மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க. இப்ப அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்களே, அவங்க யாரு? வாரிசு அரசியல் இல்லாத அவங்க யாரு? நீயும் பத்திரிகையாளர், சிந்திக்கக்கூடிய நானும் பத்திரிகையாளர். ஜெயலலிதா யாரு? அப்படியே வட்ட கமிட்டி செயலாளராக இருந்து வந்தவங்களா அவங்க? திடீர்னு நேரம் மேடைக்கு வந்து நின்னாங்க, செங்கோல் அப்படி பிடிச்சாங்க 2 பேரும். அப்புறம் கொள்கை பரப்பு செயலர் ஆனாங்க. எந்த கொள்கை ஜெயலலிதாவுக்கு தெரியும்? அப்போ ஜெயலலிதா யாரு? அது யாரு? ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கு என்ன உறவு? நீண்ட நெடுங்காலமாக அண்ணாவிடம் பயின்ற கொள்கைகளை 2 பேரும் ஒரே மாதிரி பணியாற்றி 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக அரசியலில் பிரவேசித்து வரல. இல்ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் ஜெயலலிதா பத்தி யாராவது திங்க் பண்ணீங்களா? அப்புறம் 85 பார்த்தா அதுகிட்ட கோல் நிற்குது, தூக்கி கொடுத்துட்டாரு, பிடிச்சிக்கோன்ட்டு இல்லையா? அது என்னது?
வாரிசு தானே, வாரிசு தானேயா. அப்புறம் ஜெயலலிதா யாரும் வெங்கடேசன், அவன் இவன் டாக்டர் அவங்களெல்லாம் தூக்கி கொடுத்தாலும் அவங்களாம் யாரு? வட்ட கமிட்டிலேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வந்தவர் அவர். நம்ம மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க, நம்மளுக்கு தான் தெரியாது. அதனால் அவங்க அதை யோசிக்க போகிறதில்ல. இந்த உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணான்? வந்தான், இதை பண்ணிவிட்டான், இது போதும், அவள் தான் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக வந்துட்டு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்தது. சேகர் பாபு நியமிச்சார். சேகர் பாபு என்ன பண்ணார்? 8000 ஏக்கரா மீட்டுட்டாரு. ரைட்டுங்களா? 4000 கோடிக்கு மேலே, 4000 கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணிட்டாரு. முடிஞ்சு போச்சா? இங்கே பெரிய அளவுக்கு வந்துட்டு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு ஆக்சிஜன் இல்லாத போது ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருந்த மா சுப்பிரமணியன் எல்லாத்தையும் பண்ணி கிண்ணி முடிச்சு ஆக்சிஜன் இல்லாத இடமே இல்லாது அப்படின்னு ஆக்கினாங்க. இதெல்லாம் விட்டுட்டு விஜய் நம்ம டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். காரண அறிவு இருக்குது இல்லையா எல்லாருக்கும்? படித்தவனும் படிக்காதவனும் சிந்தனையும் அறிவும் எத்து போயிடாது. படித்தவனுக்கு ஃபார்முலா தெரியும், படிக்காதவனுக்கு வாழ்க்கையை தெரியும். அதனால் அப்படியெல்லாம் ஓட்டு போட்டுலாம் மாட்டுறவன் அப்படிலாம் நம்ம நினைக்கிற மாதிரி 4ஆம் தேதி இருக்குது பாரு விஜய்க்கு 44% ஓட்டுன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக போய் தூங்குங்கன்னு தான் ஆட்டுறேன். ஆனா இந்த தேர்தலில் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த எலெக்ஷன்ல ஒரு ரோல் பிளே பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த வாக்குறுதிகள் விஜயை நம்புறதுக்கு என்ன இருக்குன்றத நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் அவங்க சார்பாக கேட்டுட்டு இருக்கிறீங்க? உங்க சார்பாக கேளுங்க. விஜயை நான் இந்த விஷயத்துக்காக நான் நம்புறேன். விஜய் வந்த பெண்களை பாதுகாப்பார், குழந்தைகளை பாதுகாப்பார் அப்படின்றதுக்கு ஒண்ணு சொல்லுங்க, ஒரு அடிப்படை சொல்லுங்க. அவர் குடும்பத்தில் என்ன பாதுகாத்தாருன்றதெல்லாம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சொல்லுங்க. குழந்தைகளுக்கே கடன் கொடுக்குறவர் அவரு, அதாவது வட்டிக்கு கடன் விடுறவர். அதான கடன்னா அதான அர்த்தம். இந்த தேர்தல் அதிகாரி தான் கேட்கல, வட்டிக்கு விட்டியடா, கடன் கொடுத்திய, வட்டி எவ்வளோ வசூல், அதையும் கணக்கில் காட்டலன்னு கேட்கல. நானும் இருந்தேன்னா கேட்டிருப்பேன். சார் நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருக்கீங்க, உங்கள் அம்மா கொடுத்துருக்குறீங்க, உங்கள் பையனை கொடுத்துருக்கீங்க, உங்கள் பொண்ணு கொடுத்துருக்குறீங்க, அதுலேருந்து வரக்கூடிய வட்டி வருவாயை சேர்க்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்டிருப்பேன். நீ உதவின்னு சொன்னீங்கன்னா நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு கடனாக கொடுத்துருக்குறேன்னா அப்போ வட்டிக்கு தானே கொடுக்கணும். கடன் என்ன அர்த்தம்? சாஃப்ட் லோனா கொடுத்துருக்குறாரு ஒரு இலங்கைக்கு இந்தியா கொடுக்குற மாதிரி இல்லைல்ல. அப்போ அதனுடைய கடனுக்கு என்ன வட்டி கொடு அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். இந்த வட்டி கொடுக்குற ஆளா வந்துட்டு நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். இந்த 41 பேரில் 39 பேருக்கு 20 லட்சம் கொடுக்கறதுக்கு ரத்த குசு விட்ட ஆசாமி தான் வந்துட்டு இந்த விஜய். எடிட் பண்ணிட்டாதீங்க, இப்படியே போடுங்க, மக்களுக்கு தெரியணும். இதெல்லாம் சாமானிய மக்களுடைய மொழிகள் தான். புரியுதுங்களா? 10 லட்சம் மட்டும் ஸ்டாலின் கொடுக்கலன்னா அவங்களுக்கு 20 லட்சம் கிடைக்காது. இது அந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீ சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஸ்டாலின் 10 லட்சம் கொடுக்கலன்னா இவர் 20 லட்சம் கொடுத்துருப்பார். யாருக்கிட்ட இருந்து கொடுத்தாரு? இதுக்குன்னு ஒரு ஆள் வந்தா, ஒரு கல்வி வள்ளல் வந்தா, அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஆர்டிஜிஎஸ்ல. சரிதானா? அதனால மக்களை ஏமாளிகள்னு நினைக்கவே நினைக்காதீங்க. விஜயே நினைக்கல, ஆனா இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் அப்படி நினைக்கிறாங்க. விஜய் விஜய் அப்படின்ட்டு இவங்க போட்டு ஜிங் ஜாக் அடிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மக்களை நீங்க ட்ரூவா அணுகுங்க, உண்மையா நீங்க அணுகுங்க. அப்ப அணுகும்போது அப்போ தெரியும். ஏன்னா ஒரு தொழிலாளி இருக்கான் அப்படின்னோம்னா, இப்ப ஒரு அரசு ஊழியர் இருக்கான், அவன் விஜய் ஓட்டு போடுவானா? விஜய் ஓட்டு போடுவானா? ஸ்டாலின் ஓட்டு போடுவானா? ஆட்சி நிர்வாகம் தெரிஞ்ச ஸ்டாலின் ஓட்டு போடுவானா? எதுவுமே தெரியாது விஜய் ஓட்டு போடுவானா? சினிமாக்காரன் விஜய் ஓட்டு போடுவான். எந்த பிரயோஜனமும் படாது. இதெல்லாம் வந்துச்சுன்னா 500 ரூபாய் கொடுத்தவர் ஈழ பிரச்சனைக்கு அவரு எப்படி அவன் பண்ணுவான்? அவர் தனக்காக வாடுறவர் சார் அவர் விஜய். அதை புரிஞ்சுக்கிட்டா அவர் ஓட்டு போட மாட்டான். புரியாதவனுக்கு வாழ்க்கையில புரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது. ரசிகர்கள் வேற, அவங்க அம்மா அப்பானுடைய இதில் சாப்பிட்றாங்க, அவங்க ஜாலியாக வந்துட்டு கூத்தாடுப்பாங்க. விஜயண்ணா விஜயண்ணா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். விவசாயி சொல்லுவானா? விவசாய தொழிலாளி சொல்லுவானா? சரி, இதே பொண்ணுங்க, இதே இளைஞர்கள் 1500 ரூபா வாங்கிட்டு காலேஜுக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு தக்க வைப்பாங்களா? விஜய்க்கு ஓட்டு போட்டு காலி பண்ணுவாங்களா? ஸோ இவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனா அந்த திங்கிங்ன்ற ஆஸ்பெக்டை விட்டுட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எல்லாமே. இவங்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் வந்து 1 மணிக்குள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்றது பொய். அப்படி நடக்கவே இல்லை.
அப்படி நடக்கவே இல்லை. அதெல்லாம் சும்மா எல்லாரும் வந்துட்டு பேண்ட் வந்துட்டு சந்தன கலர் பேண்ட் வெள்ளை சொக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஊடகத்துல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாரும் போட்டுட்டு இருந்த மாதிரி அர்த்தமா அதெல்லாம். இப்படிலாம ஏமாத்துவீங்க. அவ்வளவு சாதாரணமானவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்கல்ல மக்கள், விஜய்க்கு ஓட்டு போட்டு. எம்ஜிஆர் வேற, விஜய் வேறங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா விஜய் படம் வந்துட்டு ஆண்டு கணக்கில் ஓடி இருக்கணும். அவரது 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை. இந்த இப்போ வந்துச்சு என்ன கிழிச்சிருச்சு அது, ஜனநாயகன் போண்டி. அடுத்த படத்தை விஜய் எடுக்கிறது யாராவது ஃபைனான்ஸ் சொல்றானா பாருங்க. அடுத்த படம் விஜய் எடுக்கிறதா இருந்ததுன்னா அதனுடைய ஃபைனான்ஸும் விஜய் கிட்டதே வருதா இல்லையா பாருங்க. எழுதி வச்சுங்க இப்போவே. தெளிவா இருப்பாங்க எங்க மக்கள் எப்பொழுதுமே. ஒரு ஓட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி போடுறது 1000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க, 500 வாங்கிட்டு போட்டாங்க. இன்னைக்கு மாசம் அவங்களுக்கு 2000 ரூபாய் தரப்போறாரு. அவரை நாடுவாங்களா இவரை நாடுவாங்களா? ஒரு 2500 சொல்லியிருக்காருல்ல. இவர் என்ன சொல்றாங்க இவங்க விஜயோட ரசிகர்கள், அவர் பணத்துல தரப்போறாருன்றாங்க. இப்ப இதுல இருந்து தெரியலையா விஜய் ரசிகர்கள் யாரு, மக்கள் யாருன்ட்டு? அவ்வளவுதான். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி என்ன முடிவுகள் வரப்போகுதுன்னு காத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.